அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம பார்க்க போற டாபிக் பிறமொழி சொற்களை நீக்குதல். ரொம்ப எளிமையான டாபிக் தான். ஸோ நம்ம ஸ்டார்ட் பண்ண ஆரம்பிச்சிடலாம். ஓகேங்களா? ஸோ இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் நம்ம நிறைய படிக்கிறது தான். ஓகேங்களா? ஸோ புரிதல் அப்படிங்கிறதுல அதில் ஒண்ணுமே இல்லை. ஸோ எது பிறமொழி சொல், இதற்கு நேரான தமிழ் சொல் என்ன அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஸோ எதிர்ச்சொல், இந்த பொருளறிதல் இதெல்லாம் படிக்கிறோம் இல்லைங்களா? அந்த மாதிரி இதுவும் நம்ம படிக்க வேண்டிய டாபிக் தான். ஓகேங்களா? ரைட். ரொம்ப எளிமையா தான் இருக்கும். இதுலயும் பிவைக்கும் நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். ரைட். ஆங்கிலம் மற்றும் பிறமொழி சொற்கள் லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்குது. ஸோ ரைட் ஹேண்ட் சைடு வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் சொற்கள் இருக்கு. ஓகேவா? ரைட். பண்டிகை. ஸோ பண்டிகைங்கிறது பிறமொழி சொல், அதற்கு நேரான தமிழ் சொல் வந்து திருவிழா. ஸோ நம்மளோட கேள்விகள் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பிவைக்கு பார்த்தீங்கன்னாலும் தெரியும். ஓகேங்களா? ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கோவில் பண்டிகை இன்று நடைபெற உள்ளது அப்படின்னு இருக்குன்னா, ஸோ பண்டிகைங்கிற இடத்துக்கு பதிலாக திருவிழான்னு இருக்கணும். அதுதான் கரெக்டான ஆன்சராக இருக்க முடியும். இந்த மாதிரி தான் கேள்விகள் வரும். வெள்ளம். ஸோ வெள்ளம்ங்கிறத நீர் பெருக்குன்னு தான் சொல்லணும். நீர் நிறைய பெருகி இருக்கு, அதுதான் வெள்ளம் அப்படிங்கிற ஒரு டேர்ம்ல டினோட் பண்றோம். ஓகேவா? வியாபாரம், அதுக்கு நேரான தமிழ் சொல் வணிகம். அசல், மூலம். சரிங்களா? அசல் இன்வெஸ்ட்மெண்ட், அசல் அப்படிலாம் சொல்லுவாங்க இல்லையா? ஸோ முதலீடு, இன்வெஸ்ட்மெண்ட். ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி அசல் அப்படின்னா மூலம். அச்சன், தந்தை, இது தெரிஞ்சிருக்கும். ஜமக்காலம், ஜமக்காலம் போடுங்கன்னு சொல்லுவாங்க. அப்படின்னா விரிப்பு, விரிப்பு விரிக்கிறது. ஓகேவா? வேடிக்கை, வேடிக்கைங்கிறது ஒரு காட்சி. ஓகேங்களா? வேடிக்கை பார்க்க போறோம் அப்படின்னு என்ன அர்த்தம்? ஒரு காட்சி பார்க்க போறோம் அப்படின்னு அர்த்தம். சரியா? ரைட். நெக்ஸ்ட் ஒரைசா. இது வந்து கிரேக்கத்தில் இருக்கக்கூடியது. லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கிறது எல்லாமே கிரேக்க சொல். இதற்கு கடல் கடந்த தமிழ் சொற்கள் பாருங்களேன். ஸோ இதெல்லாம் உங்களுடைய பழைய பாட புத்தகத்துல பொது தமிழ்ல இருக்கும். ஸோ ஒரைசா அரிசி, கரோரா கருவூர், கருவூரை தான் வந்து கரோரான்னு சொல்லியிருப்பாங்க கிரேக்கத்துல. கபிரில் காவிரி, கொமாரி குமரி. ஆக்சுவலா இந்த கடல் கடந்த தமிழ் சொற்கள் இதுதான் ரொம்ப முக்கியம். அதாவது தமிழ் மொழி மட்டும்தான் பிறமொழி கலவாம நிறைய சொற்கள் இருக்கும். ஓகேங்களா? ஆனா பிறமொழிகளை பார்த்தீங்கன்னா தமிழ் மொழி சாயல்லையே நிறைய வார்த்தைகள் வரும். இப்ப நீங்க மலையாளத்துல நிறைய, நம்மளுக்கு மலையாளம் தெரியலனா கூட நிறைய நமக்கு புரியும். ஏன்னா அது தமிழ் சார்ந்த விஷயங்கள் மாதிரி தான் இருக்கும் இல்லையா? மொழிதான், ஆனா இருந்தாலும் தமிழ் சாயல் அதுல தெரியும். அதே மாதிரிதான் கன்னடம். ஸோ இது மாதிரி ஒவ்வொரு லாங்குவேஜ் அதுக்குன்னு அப்படியே இருக்கும்னு நான் சொல்ல வரல. பட் ஒரு சில வேர்ட்ஸ்லாம் உங்களுக்கு சிமிலராகவே இருக்கும் இல்லையா? ரைட். அந்த மாதிரி தான். ஸோ கொமாரி குமரி. ஓகே. திண்டிஸ் தொண்டி. மதோரா, மதுரைக்கு பாருங்க மதோரா. முசிறில் முசிறி. இதெல்லாம் ரொம்ப முக்கியமா தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பிறமொழி சொல் இது. ஓகேவா? அதுக்கு நேரான தமிழ் சொல் இந்த இடத்துல இருக்க பாருங்க. அங்கத்தினர். ஸோ இவங்க என்னோட அங்கத்துல ஒருத்தங்க அப்படின்னு சொல்றோம் அப்படின்னா ஒரு மெம்பர் இல்லையா? ஸோ அப்போ உறுப்பினர். அர்த்தம், இதற்கான அர்த்தம் என்ன அப்படிங்கிறது பிறமொழி சொல் தான். அர்த்தத்துக்கு சரியான தமிழ் சொல் பொருள். இதனுடைய பொருள் என்ன? ஸோ தமிழ்ல பொருள் அறிக அப்படின்னு தான் கேட்குறாங்க, அர்த்தம் அறிகன்னு கேட்கறது இல்லை இல்லையா? பார்த்துக்கோங்க. இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். அலங்காரம். ஸோ சிங்காரம் அல்லது அழகு அப்படின்னு சொல்லலாம். ஆரம்பம், ஆரம்பம்ங்கிறதே தமிழ் கிடையாதா? தொடக்கம். ஓகே. விஞ்ஞானம், அறிவியல். தீபம், தீபம் ஏத்துறது. ஸோ சுடர் விட்டு எரியறதுங்கிறது தான் கரெக்டான ஒன்று. சாவி, ஆக்சுவலா சாவி இதுவும் கேட்டிருக்காங்க நிறைய பிவைக்குள்ள பார்க்கலாம். திறவுகோல். சரித்திரம், உன்னோட சரித்திரம் என்ன? சேர சோழ பாண்டியர்களோட சரித்திரம் என்ன அப்படிங்கிறது வரலாறு. சபதம், பாஞ்சாலி சபதம்லாம் நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அது வந்து சூளுரை. ஓகேவா? சாதம், அன்னம் சோறு, இதுவும் ரிப்பீட்டட் தான். பௌத்ரி, பெயர்த்தி ஆர் புத்திரனுடைய மகள், அதாவது பேத்தி, அதை தான் வந்து பௌத்ரி அப்படின்னு சொல்றாங்க. சரியா? அடுத்து பாருங்க. சமஸ்தானம், அரசு. முக்கியஸ்தர், இது நமக்கு தெரியும். முக்கியமானவங்களை முதன்மையானவருங்கிறத கரெக்டா சொல்றது. சினிமா தியேட்டர், தியேட்டர் வந்து திரையரங்கம்னு சொல்லணும். பிளஸர் கார், கார். மகிழுந்து. ஓகே. ஏரோப்ளைன், வானூர்தி. இலாக்கா, எந்த இலாக்கா அப்படின்னு கேட்பாங்க. அப்படின்னா எந்த டிபார்ட்மெண்ட்னு அர்த்தம். ஸோ அது தமிழ்ல துறை. அப்பாயிண்ட், பணி அமர்த்தல். ஓகேங்களா? எல்லாருமே அப்பாயின்மெண்ட் ஆர்டருக்காக தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க எக்ஸாம்ஸ் எழுதி. கண்டிப்பா எல்லாத்துக்கும் கிடைக்கும். சரியா? ரைட். ஓகே. பிரதானம். ஸோ முதன்மை, பிரதானப்படுத்துறது, முதன்மைப்படுத்துறது. ஓகே. விஞ்ஞானம் படிச்சாச்சு. ஆய், தாய். வாடிக்கை, வழக்கம். ஸோ ரொம்ப வாடிக்கையா இருக்கு அப்படி சொல்லுவோம் இல்லையா? ஸோ வாடிக்கையாளர் வழக்கம். ஸோ வழக்கமா இந்த இடத்துக்கு வர்றதா என்னோட வாடிக்கை. அது வாடிக்கை கிடையாது, வழக்கம். சரியா? பஸ், பேருந்து. ரயில்னா தொடர்வண்டி. கஜானா, கருவூலம். இது அடிக்கடி கேட்கறது தான். உத்தியோகஸ்தர், அலுவலர். டிபார்ட்மெண்ட் ஸ்டோர், பல்பொருள் அங்காடி. ஓகேங்களா? பல பொருட்கள் அங்க இருக்கிறதுனால பல பொருள் அங்காடி. ஓகே. ரைட்.
ஸ்கேல் அளவுகோல், அங்கத்தினர் இது ரிப்பீட்டட் இல்லையா, அங்கத்தினர், அதிகாரி, அதிபர், தலைவர், ஓகே. அந்நியர்னா அயலார், முன்ன பின்ன தெரியாதவங்க, ஸோ அது அயலார். அபிஷேகம், நீராட்டு, திருமுழுக்கு, ஓகே. அபூர்வம்னா புதுமை, ரொம்ப அபூர்வமானது அப்படின்னா ரொம்ப புதுமையானதுன்னு அர்த்தம். அலங்காரத்துக்கு இன்னொன்று மீனிங் பாருங்க, ஒப்பனை. ஸோ ஒரே சொல் தான் வரும், ஒரே பொருள் தான் வருங்கிறது கிடையாது. ஸோ நம்மளுக்கு டிஃப்ரெண்ட் 2-3 வார்த்தைகளும் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஆழி, இதுக்கு பார்த்தீங்கன்னா பொருள்ல பார்த்தீங்கன்னா கடல், மோதிரம், இந்த மாதிரி வரும் இல்லையா. ஸோ அதனால தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஒரே இதுதான் வரும் அப்படிங்கிறது கிடையாது. அதே மாதிரி ஆறு, இருபொருள் தருகள், இதெல்லாம் வரும். ஆறு ஆறு அப்படின்னா வந்து எண் சொல்லலாம், ஆறுங்கிறது ரிவர், நதி சொல்லலாம், புரியுதுங்களா, அந்த மாதிரி. ஓகே. நெக்ஸ்ட் ஆபத்து, இடர், அனுமதினா இசைவு, இதுவும் ரிப்பீட்டட் கொஷின் தான். ஆராதனை செய்யறது வழிபாடு, ஆசீர்வாதம் வாழ்த்து, ஆசீர்வாதம் பெற்றுவாங்க அப்படின்னா வாழ்த்து பெற்றுவாங்கன்னு அர்த்தம். லஞ்சம் கையூட்டு, இது பழக்கத்துல நம்ம நிறைய பயன்படுத்துகிற வார்த்தைகள், செய்திகள் எல்லாம் பார்த்துருப்பீங்க, ஓகேங்களா. ஸோ லஞ்சம் வாங்கினதுக்காக அதிகாரி கைது, ஒரு சில இடத்துலலாம் பார்த்தீங்கன்னா கையூட்டு அப்படின்னே வரும். லாபம், வருவாய், ரெவென்யூ, உத்தரவு, உத்தரவு பிறப்பிக்கப்பட்டது, ஆணை பிறப்பிக்கப்பட்டது, ஸோ அதுக்கு டைரக்டாக பார்த்துக்கோங்க. உத்தியோகம்னா பணி, எந்த நீ பார்த்துக்கோங்க, 3 சுழி. 2 சுழினா வந்து பனி, ஸ்னோ இல்லையா. அடுத்து உபயோகம், உன்னால எனக்கு என்ன உபயோகம்னா உன்னால எனக்கு என்ன பயன். கிராமம்னா சின்ன ஊர், ஓகேங்களா. குமாரன் மகனதை அப்படி சொல்லுவாங்க, சாவி படிச்சுட்டோம். நஷ்டம், இழப்பு, நாஸ்டா, சிற்றுண்டி, இதுவும் பார்த்துக்கணும். பாக்கி, ஸோ எவ்வளவு பாக்கி நான் உங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளவு நிலுவை, ஸோ என்னோட கடன் நிலுவைத் தொகை அப்படின்னு சொல்றது, இது படிச்சு. ஜனங்கள், மக்கள். ஹாஸ்பிட்டல், மருத்துவமனை. டீ ஸ்டால், டீனா தேநீர், ஸ்டால்னா கடை. பஸ் ஸ்டாண்ட், பேருந்து நிலையம். போஸ்ட் ஆஃபீஸ், அஞ்சலகம், ஓகேங்களா. ரைட். இது பாருங்களேன், பெயர்கள். நல்ல தமிழில் இருந்த ஊர் பெயர்கள், கடவுளரோட பெயர்கள் வடமொழியில ஆக்சுவலா மாத்திருக்காங்க. ஸ்ரீரங்கம் ஆக்சுவலா அதோட உண்மையான நல்ல தமிழ் பெயர் திருவரங்கம், ஓகேங்களா. திருச்சிற்றம்பலம் தான் இப்ப சிதம்பரம்னு இருக்கு. திருமறைக்காடு வேதாரண்யம். திருமுதுகுன்றம் பழமலை தான் இப்ப விருதாச்சலம். ஆக்சுவலா பழமலை, நிறைய பேர் பழமலை, பழம், பழனியா இருக்கலாம் நினைக்க தோணும் இல்லையா. ஸோ விருதாச்சலம் பார்த்துக்கோங்க. அங்கேற்கண்ணி மீனாட்சி. அறம் வளர்த்தாள் தர்ம சம்வர்த்தனி, ஓகேவா. எரிசினி கொற்றவை, ரௌத்ர துர்க்கை, கொற்றவை துர்க்கை. ஐயாரப்பர், பஞ்சநதீஸ்வரர். குடமூக்கு, கும்பகோணம், கும்பகோணத்தோட பழைய இந்த கடவுளோட பெயர்கள் பாருங்க. ஸோ குடமூக்கு தான் இப்போ கும்பகோணம் நம்ம சொல்றோம். வாழ் நெடுங்கண்ணி, கட்கநேத்ரி, செம்பொன் பள்ளியார், சொர்ணபுரீஸ்வரர். இது அந்த அளவுக்கு எலிஜிபிலிட்டிக்கு ரொம்ப டீப் தேவையில்லை, ஜஸ்ட் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. ஸோ முக்கியமாக இந்த பிரபலமாக இருக்கிற பெயர் படிச்சுக்கோங்க. திருவரங்கம், அப்புறம் திருமறைக்காடு, திருச்சிற்றம்பலம், அங்கேயர்கண்ணி, ஓகே. கொற்றவைனா துர்க்கைங்கிறது தெரியும். ஸோ இதை மாத்திரம் படிச்சிங்கன்னா போதும், இந்த கீழே இருக்கிறது ரொம்ப டீட்டெயில் தேவையில்லை, சரியா. இதெல்லாம் படிக்கணுங்க. ஓகே. அலுவல சொல் சிலபஸ்ல இருக்கு இல்லையா. ஸோ ரெக்கார்ட், ஆவணம். செக்ரட்டரி, செயலர். மேனேஜர், மேலாளர், ஓகே. ஃபைல், கோப்பு. ப்ரொனோட் அப்படின்னா ஒப்புச்சீட்டு, ப்ரொனோட் எடுத்துட்டு வான்னு சொல்லுவாங்க, ஒப்புச்சீட்டு. பால்கனி, முகப்பு மாடம். பாஸ்போர்ட், கடவுச்சீட்டு, இதுவும் மோஸ்ட் ரிப்பீட்டட் கொஸ்டின். டிசைன், டிசைனா வடிவமைக்கிறது. சாம்பியன், வாகை சூடி. விசானா நுழைவு இசைவு. டெலிகேட்னா பேராளர். ஸ்பெஷல் பஸ், தனி பேருந்து. ப்ரொபோசல்னா கருத்துரு. இந்த ப்ரொபோசல் பார்த்துக்கோங்க, ப்ரொனோட் பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகிட போகுது. ஆட்டோகிராஃப்னா வாழ்த்தொப்பம், இது தெரிஞ்சு வச்சுக்கணும். ஆட்டோகிராஃப் வாங்குறீங்க எல்லாத்துக்கிட்டையும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம் இல்லையா. ஆட்டோகிராஃப் வாங்குறோம், ஆக்டர் ஆக்ட்ரஸ் இந்த மாதிரிலாம் நம்ம வாங்குறது உண்டு. ஸோ அதுக்கு என்ன தமிழ் மீனிங் நம்ம தெரிஞ்சுக்கணும். வாழ்த்தொப்பம். விசிட்டிங் கார்டு, காண்பு சீட்டு. ஒருத்தரை பார்க்க போனால் நம்ம காட்டுறோம் இல்லையா, ஸோ அப்போ அது காண்பு சீட்டு. அடுத்து பிரீஃப் கேஸ், குறும்பெட்டி. லம்சம், திரட்சி தொகை பார்த்துக்கோங்க. லம்சமாக ஒரு அமௌண்ட் கிடைக்குது, திரட்சி தொகை. மெயின் ரோடு, மெயினா முதன்மை, ரோடுனா சாலை. புரோட்டோகால், மரபு தகவு. செக், காசோலை, இதுவும் அடிக்கடி கேட்குற கொஷின். ரசீது, ஓகே. வாடகை பாருங்க, ஆக்சுவலா குடிக்கூலி, குடி இருக்கிறதுக்கு கூலி கொடுக்கறது, அதுதான் குடிக்கூலி. சம்பளம், ஊதியம். விசா, அயல் நாட்டு செல்றதுக்கு அனுமதி சீட்டு. ராஜ்யம், மாநிலம். போலீஸ், காவலர். அடுத்து இதெல்லாம் ரொம்ப ஈஸி தான் இல்லையா. முக்கியத்துவம், இன்றியமையாமை, ஸோ படிச்சதெல்லாம் விட்டுறலாம். தேசம், நாடு. பத்திரிகை, நாளிதழ், ஓகே. சொந்தம், உறவு. உத்தரவாதம், உறுதி. சமீபம், சமீபத்தில் அப்படின்னு சமீபத்தில் நடந்துச்சுங்க அப்படின்னா இப்போ ரொம்ப ரொம்ப பக்கத்தில் தாங்க நடந்துச்சு அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா. ஸோ அருகில். சந்தோஷம், மகிழ்ச்சி. உற்சாகம், மனப்பூரிப்பு. யுகம், யுகம் யுகமாகன்னு சொல்லுவோம். ஊழிக்காலம் படிச்சிருப்பீங்க இல்லையா. ஸோ பல நூறு ஆண்டு காலம்.
தருணம், இந்த தருணத்துக்கு தான் நான் காத்துக்கிட்டு இருந்தேன் அப்படின்னா இந்த சமயத்துக்கு தான் காத்துக்கிட்டு இருந்தேன். சமஸ்கிருதம், தமிழ். அகங்காரம், ரொம்ப அகங்காரமா பேசாத அப்படிம்பாங்க, ரொம்ப செருக்கு, கோபம், ரொம்ப ஆக்ரோஷமா பேசுறது. அதிர்ஷ்டம், நற்பேரு. அபிப்பிராயம், உன்னோட அபிப்பிராயம் என்ன அப்படின்னா உன்னோட கருத்து என்ன. அபூர்வம், பகுமை, ஆராதனை, வழிபாடு. ரொம்ப ஈஸி தான் அதெல்லாம். ரைட். ஆனந்தம், மகிழ்ச்சி, தினசரி, டெய்லியும். தைரியம், துணிவு, இதுவும் கேட்டிருக்கிற கொஷின் தான். பூஜை, வழிபாடு, ஸ்கூல், பள்ளி. பர்மிஷன் லெட்டர், அனுமதி கடிதம், நமக்கு தெரிஞ்சது தான் இல்லைங்களா. மிஷின்னா இயந்திரம், ரோபோனா மனித எந்திரம். கோல்டு பிஸ்கெட், தங்க கட்டி. ஈக்குவல், ஈக்குவலா நடத்துங்கன்னா சமமாக நடத்துகிற அப்படிங்கிறது. வெயிட், எடை. அடுத்து வந்து பாருங்க, அலங்காரம், ஒப்பனை. ஓகே. அடுத்து லட்சணம், அழகு. பௌத்திரன், பெயரன். ஓகே. நமஸ்காரம், வணக்கம். ஆசீர்வதிக்கிறது, வாழ்த்து தெரிவிக்கிறது. ஓகே. நாஸ்டா, சிற்றுண்டி படிச்சதுதான். ஜென்ம நட்சத்திரம், பிறந்த நாள். ஸோ இந்த ஜாதக எழுதுறதுல எல்லாம் தெரிஞ்சிருக்கும். ஸோ ஜென்ம நட்சத்திரம் அப்படின்னு போட்டு எழுதுவாங்க இல்லையா. ஸோ பிறந்த நாள் நமக்கு எதுக்கு படிச்சுக்கோம். சிரஞ்சீவி, திருநிறை செல்வன். ஓகேங்களா. கும்பாபிஷேகம், இது ஒரு ரிப்பீட்டட் கொஷின்ஸ் தான். குடமுழுக்கு. ஏராளம், எங்கிட்ட ஏராளமா பேனா இருக்கு அப்படின்னா மிகுதியா இருக்கு அப்படின்னு அர்த்தம். ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி தான் ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல் டாபிக்கும். இது வந்து கலைச்சொல் அறிவோம் அப்படின்னு சொல்லிட்டு வரும். உங்களுடைய பாட புத்தகம் இப்போ தமிழ் நீங்க வேற எக்ஸாம்ஸ்க்கு படிச்சுட்டு இருக்கீங்க, தமிழ் புக்கெல்லாம் எடுத்து படிச்சுட்டு இருக்கீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இந்த ஸ்கூல் புக்ல இது இருக்கும். ஸோ எலிஜிபிலிட்டிக்கு மட்டும் படிக்கிறவங்க புத்தகத்தை எடுத்து படிக்க மாட்டாங்க. இந்த மாதிரி நம்ம கிளாஸ்ல கொடுக்குற நோட்ஸே போதுமானதா இருக்கும். ஸோ எதுக்கும் இதை படிச்சுக்கோங்க சரிங்களா. புக்ல வேண்டாம், நம்ம நோட்ஸே போதும். வலஞ்சுழி, கிளாக் வைஸ். இன்டர்நெட்னா இணையம். சர்ச் இன்ஜின், தேர்டுபுரி. ஃபேஸ்புக், முகநூல். வாட்ஸ்அப், புலனம். வாட்ஸ்அப் நம்ம பயன்படுத்துகிறோம்ல, அதுக்கு கரெக்டான தமிழ் இது பாருங்க, புலனம். ஆன்டி கிளாக் வைஸ், இடஞ்சுழி. வாய்ஸ் சர்ச். வாய்ஸ் சர்ச் நோட்லாம் இருக்கு இல்லையா. ஸோ வாய்ஸ்னா குரல், சர்ச்னா தேடல், அதான் குரல் தேடல். டச்னா தொடுறது, ஸ்க்ரீன்னா திரை, ஸோ தொடுதிரை. ஆப்னா செயலி. இமெயில்னா மின்னஞ்சல். ஓகே. கான்டினென்ட், கண்டம். மைக்ரேஷன், வலசை. கிளைமேட்னா தட்ப வெப்பநிலை. வெதர்னா வானிலை. ரொம்ப முக்கியங்க, இது ரெண்டும் கன்ஃபியூஸ் ஆகிட்டே இருக்கும். ஓகேங்களா. ஸோ ஒன் டேல நடக்கிறது வந்து வெதர். ஸோ மாத கணக்கில் 3 மாதத்துக்கு ஒருக்கா நம்மளுக்கு சேஞ்ச் ஆகுது இல்லையா, அதுதான் கிளைமேட் அப்படின்னு சொல்லணும். இன்னைக்கு கிளைமேட் நல்லா இருக்குன்னு சொல்றது தப்பு. ஆக்சுவலாக இன்னைக்கு வெதர் நல்லா இருக்கா, வெதர் நல்லா இல்லையாங்கிறது தான் கரெக்ட். வெதர் ரிப்போர்ட்டுன்னு தான் சொல்லணும். ஓகேங்களா. கிளைமேட் ரிப்போர்ட்டுன்னு எங்காவது படிக்கிறோமா, இல்லை இல்லையா. ஸோ அப்போ இன்னைக்கு கிளைமேட் சூப்பர்னு சொல்றது தவறு ஆக்சுவலாக. ஓகே ரைட். சாங்சுரினா புகலிடம். கிராவிட்டினா புவியீர்ப்பு புலம். ஓகே. நெக்ஸ்ட் டிசீஸ், நோய். ஹெர்ப்ஸ்னா மூலிகை. மில்லட், சிறுதானியம். ஆடிட்டர், பட்டய கணக்கர். ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கிறத மாத்திரம் நல்லா பார்த்துக்கோங்க, மற்றதெல்லாம் ஈஸியாக ஆன்சர் போட்ட முடியும். சைடு எஃபெக்ட், பக்க விளைவு. ஆன்டிபயோட்டிக், நுண்ணுயிர் முறி. ஜீனா மரபணு. அலர்ஜினா ஒவ்வாமை, இது ரொம்ப முக்கியம். அலர்ஜி. ஓகே. எனக்கு இந்த ஃபுட் ரொம்ப அலர்ஜி அப்படின்னா தமிழில் வந்து ஒவ்வாமைன்னு சொல்லணும். ஏவு ஊர்தி, லான்ச் வெஹிக்கல். ஏவுகணை, மிசைல். கடல் மெயில், நாட்டிக்கல் மெயில். இதெல்லாம் பொறுத்துக்களை பார்த்துக்கோங்க, நிறைய கேட்டிருக்காங்க. வீடியோ கான்ஃபரன்ஸ், காணொலி கூட்டம். டவுன்லோட்னா பதிவிறக்கம் செய்கிறது. பிஎன்ஆர், பேசஞ்சர் நேம் ரெக்கார்ட். பயணியர் பெயர் பதிவு. பேசஞ்சர்னா பயணியர், நேம்னா பெயர், ரெக்கார்ட்னா பதிவு. அவ்வளோதான், டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான், ஒன்றும் கஷ்டம் இல்லை இல்லையா. எலக்ட்ரானிக்னா மின்னணு, டிவைசஸ்னா கருவிகள், அவ்வளோதான். ஓகேங்களா. ஸோ இந்த பிவைக்கு டிஸ்கஸ் பண்ணோம் அப்படின்னா இன்னும் உங்களுக்கு கிளியராக புரியும். ஓ இப்படி தான் கொஷின்ஸ் கேட்குறாங்களா அப்படின்ட்டு. ஓகேவா ரைட். ஸோ இங்கே பாருங்க, ரெசிப்ரோசிட்டி. ஓகேங்களா. ஸோ இதுக்கு சரியான கலைச்சொல் வந்து பாருங்க, ஒப்புரவு நெறி. ஓகேங்களா. ஸோ வறுமைனா பாவர்ட்டி குறிக்கிறது. நட்பண்பு, நட்பண்போட இருக்கிறாங்க, ரொம்ப வளமையோட இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான டைரக்ட் நம்மளுக்கு என்ன சொல்லலாம், நட்பண்பு. இதெல்லாம் எத்திக்கல் விஷயத்துல வரும். ஓகேங்களா. ஸோ எத்திக்கல்ல வரும். ஸோ கரெக்டான ஆன்சர் வந்து ஒப்புரவு நெறி. ஓகேவா ரைட். அடுத்து என்னது சரியான விடை, ஈக்வெஸ்ட்ரைன், குதிரை ஏற்றம். ஸோ ஈக்வெஸ்ட்ரைன் அப்படிங்கிறது குதிரை ஏற்றம். ஓகேவா. அடுத்து அலுவல் சார்ந்த சொற்கள். இது பாருங்க, இன்டர்நெட், இணையம். ரொம்ப ஈஸியாக தாங்க கேட்பாங்க, எலிஜிபிலிட்டி தான் இல்லையா. ஸோ ரொம்ப கஷ்டமாக நம்ம ரொம்ப டீப்பாலாம் படிக்கணும்ட்டு இல்லை, பார்த்தாலே தெரிஞ்சிடும். ஆன்டி கிளாக் வைஸ் ஈஸியாக தான் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ என்னது இடஞ்சுழி. இமெயில், இப்போ படித்தது தான் இமெயில். மின்னஞ்சல், சர்ச் இன்ஜின், தேர்டுபொறி இல்லையா. ஸோ ஆன்சர் 4, 3, 2, 1. நெக்ஸ்ட் ஆடிட்டர், இப்போதான் படித்தோம், ஞாபகம் இருக்கா. பட்டய கணக்கர். அடுத்து ஆண்டர்பிரனர். ஆண்டர்பிரனர்னா யாரு, தொழில் செய்யக்கூடியவங்க, தொழில் முனைவோர் இல்லையா.
அடுத்து கணக்காயர்னா ஆடிட்டர் இப்போ தான் படித்தோம். அடுத்து ரெஸ்பான்சிபிலிட்டியோடு இருக்காங்க அப்படின்னா கடமை. ஓகேங்களா? லட்சியம்னா லட்சியத்தோடு இருக்காங்கன்னா கோல், எய்ம் இல்லையா? அடுத்து செல்வம்னா வெல்த்தோட இருக்காங்க அப்படின்னு சொல்லுவோம், வெல்த். ஓகேவா? அடுத்து எஸ்கலேட்டர் மின் படிக்கட்டு. ஸோ எஸ்கலேட்டர்னா மின் படிக்கட்டு, லிஃப்ட் தான் மின் தூக்கி. கரெக்டா? ஸோ பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட் லைப்ரரி, இது மின்னஞ்சல், இமெயிலு. ஓகே. ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து, ரொம்ப முக்கியம். ஹோமோகிராஃப் அப்படின்னா ஒப்பெழுத்து. ஸ்கல்ப்சர்னா சிலை எழுத்து. ஓகே. ஹைகோர்ட் உயர் நீதிமன்றம், இது நமக்கு தெரிஞ்சது. சுப்ரீம் கோர்ட் வேற, லெஜிஸ்லேட்டிவ். ஓகேவா? ஸோ ஹைகோர்ட்னா உயர் நீதிமன்றம். ஹியரிங், அடுத்த ஹியரிங்க்கு வாங்க அப்படின்னா அடுத்த விசாரணைக்கு வாங்க. ஓகேவா? அடுத்து கிளியர் இன்கம், பார்த்தாலே ஆன்சர் தெரியுது. கிளியர்னா தெளிவானது, இன்கம்னா வருமானம். டைரக்ட் டிரான்ஸ்லேஷன் தான் இல்லையா? அடுத்து அவன் குட் பாய் அப்படின்னு என்னது? ஆங்கில சொல்லுக்கு நேரான தமிழ் சொல். ஓகேவா? அவன் குட் பாய். குட் பாய்னா என்னது? குட்னா நல்ல. சொன்னல்ல, ஆன்சர் ஆப்ஷன் டி, அவன் நல்ல பையன். ஓகேவா? ஃபாஸ்டா போ, ஃபாஸ்ட் அப்படின்னா வேகமாக இல்லையா? ஸோ அப்போ வேகமாகங்கிறதுக்கு எக்ஸாக்ட் தமிழ் வந்து விரைவாக. ஸோ ஆன்சர் விரைவாக செல். கரெக்டா? கரண்ட், கரண்ட் அப்படின்னா மின்சாரம். ஓகேவா? அடுத்து கந்தன் தொழிலில் டெவலப் அடைந்தான். டெவலப்புடைய கரெக்டான தமிழ் வந்து முன்னேற்றம் இல்லையா? ஸோ ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட் ஆற்றவும், இதோட ஆங்கில சொல் கேட்குறாங்க. ஆன்சர் வந்து என்டையர்டி. ஓகேவா? ஸோ எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னா எக்ஸீடிங்லி அப்படின்னு அர்த்தம். சரியா? எக்ஸ்ட்ரீம்லி அப்படின்னா எக்ஸீடிங்லி. ஸோ ஆன்சர் வந்து பார்த்துக்கோங்க, ஆற்றம் அப்படின்னா என்டையர்டி, ஃபுல்னஸ், எக்ஸஸ். ஓ, இங்கே இருக்கா எக்ஸீடிங்லி. எக்ஸீடிங்லி அப்படின்னா எக்ஸ்ட்ரீம், ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகிறதுன்னு சொல்கிறோம் இல்லையா? அதுதான் எக்ஸீடு. எக்ஸ்ட்ரீம் ரெண்டும் டைரக்ட் மீனிங் தான். சரி. எக்ஸஸ்னா அதிகமாக இருக்கிறது, ஃபுல்னஸ்னா ஃபுல்லாக இருக்கிறது. அப்போ ஆற்றவும் அப்படிங்கிறது என்டையர்டி. ஓகேவா? அடுத்து அவன் ஒரு மூடி டைப். மூடி அப்படின்னா என்ன அர்த்தங்க? ரொம்ப ஆனவன் அப்படின்னு அர்த்தம் இல்லையா? ஸோ ஆன்சர் வந்து இந்த இடத்துல அமைதி. ஸோ கோபம் கிடையாது, வேகம் கிடையாது, மன வேறுபாடு கிடையாது, அன்பானவன். கரெக்டாக போட்டுலாம் இல்லையா? நெக்ஸ்ட் டிக்ஷனரி அப்படின்னா அகராதி. இந்துவின் நுதலாளோடு இளவலொடி நீர் தேரா. ஸோ இந்து அப்படின்னா நிலவு. ஸோ நிலவுக்கு இங்கிலீஷில் என்ன சொல்லுவோம்? மூன். கரெக்டா? ஆஸ்பத்திரி அப்படிங்கிறதோட தமிழ் வந்து மருத்துவமனை. இன்டர்நெட்டோடைய இது வந்து என்னதுங்க? நேரான தமிழ் சொல் கேட்டிருக்காங்களா? இன்டர்நெட் இணையம். ஓகேவா? ஸோ கம்ப்யூட்டர், இமெயில். அடுத்து மின்னணுவியல்னா எலக்ட்ரானிக்ஸ். ஓகேவா? ஸோ மின்னஞ்சல், இமெயில்னா. இன்டர்நெட் அப்படின்னா இணையம். ஓகே. திருத்தப்படாத அச்சுப்படி, இதோட ஆங்கில சொல். ஸோ கிரீன் ப்ரூஃப். திருத்தப்படாத அச்சுப்படி அப்படின்னா கிரீன் ப்ரூஃப் அப்படிங்கிறது தான். கன்சியூமர்னா நுகர்வோர். கரெக்டா? கன்சியூமர்னா நுகர்வு இல்லையா? ஸோ உண்பவர் ஈட்டர், வாடிக்கையாளர்னா கஸ்டமர். ஸோ அனுபவிப்பர் அப்படின்னா என்ஜாயர். ஸோ அவங்க ரொம்ப என்ஜாயராக இருக்காங்கன்னு சொல்லுவோம். ஃபர்ஸ்ட் ரேங்க் பார்த்துக்கோங்க. ஃபஸ்ட்டு முதல் வகுப்புன்னு போட்டுறாதீங்க, வகுப்பு தரம். ஸோ வகுப்புங்கிறது கிளாஸ். ஃபஸ்ட் கிளாஸ் அப்படின்னா முதல் வகுப்புன்னு சொல்லலாம். ஓகேவா? ஸோ ட்ரெயின்லலாம் ஃபஸ்ட் கிளாஸ் டிக்கெட் புக் பண்ணுறதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ ஃபஸ்ட் ரேங்க்னா அவங்களோட தர வரிசை இல்லையா? ஸோ முதல் தரம். லைசன்ஸ்னா உரிமம். ஓகேவா? உதிரி பாகம் அப்படின்னு சொல்லுவோம், ஸ்பேர் பார்ட்ஸ் இல்லையா? ஸ்பேர், லூஸ். உரிமையாளர் அப்படின்னா ஓனர். விடுதி, ஹாஸ்டல், லாட்ஜ், இதெல்லாம் சொல்லலாம். ஓகே. மிசைல் அப்படின்னா ஏவுகணை. அட்டாமிக் பாம் அப்படின்னா அணுகுண்டு. ஆகாய விமானம், ஏர்கிராஃப்ட் சொல்லலாம் இல்லையா? ஆகாய விமானம். செயற்கைக்கோள், சேட்டலைட். நெக்ஸ்ட் டவுன் பஸ் என்ன சொல்லலாம்? நகர பேருந்துனா சிட்டி, குறுந்தடம்னா ஷார்ட், குறுந்தட வண்டி, நகர வண்டி. ஸோ டவுன்னா டவுனில் போகக்கூடிய பேருந்து. ஸோ ஆன்சர் வந்து நகர பேருந்து. கரெக்டா? நெக்ஸ்ட் ஸ்கல்ப்சர், சிப்ஸ், மேக்கப், டிஃபன். ஓகேவா? ஸோ ஸ்கல்ப்சர்னா சிற்பம், சிப்ஸ் அப்படின்னா சில்லுகள், மேக்கப்னா ஒப்பனை, மேக்கப் போடுறோம் இல்லையா அது. டிஃபன் அப்படின்னா சிற்றுண்டி. ஸோ ஆன்சர் வந்து 4123. ரைட்? நெக்ஸ்ட் சேரிட்டி, ட்ரஸ்ட், டிக்னிட்டி, டாக்ட்ரைன். பொருத்தி சொல்லணுமா? ரைட். ஸோ சேரிட்டி
அறக்கட்டளை சொல்லலாமா? கரெக்ட் இல்லையா? ஸோ டிக்னிட்டியோட இருக்கிறது டாக்ட்ரைன். இருங்க, டிக்னிட்டி ட்ரஸ்ட் டாக்ட்ரைன். இருங்க, கரெக்டா இருக்கா? லாஸ்ட் நாளும் சேரிட்டி ஓகே. ட்ரஸ்ட் டிக்னிட்டியோட இருக்கிறது எஸ், கண்ணியத்தோடு இருக்கிறது டாக்ட்ரைன், கொள்கை. கரெக்டா? கரெக்ட். ஸோ இப்போ இந்த ரெண்டுக்குள்ளே தான் வருது இல்லையா? ஸோ ட்ரஸ்ட்டு. ஸோ 2143 கரெக்டா? எஸ், 2143. நெக்ஸ்ட் இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ். ஸோ இன்கம் டேக்ஸ் ஆஃபீஸ், இன்கம்னா வருமானம், டேக்ஸ்னா வரி, ஆஃபீஸ்னா அலுவலகம். ஸோ ஆன்சர் வந்து வருமான வரி அலுவலகம். கரெக்டா? வருமானத்துறை அலுவலகம். வருமானம்ங்கிறது இன்கம், துறைனா டிபார்ட்மெண்ட். ஸோ இன்கம் டிபார்ட்மெண்ட் ஆஃபீஸ். வருமான அலுவலகம்னா இன்கம் ஆஃபீஸ். வருவாய் அலுவலகம்னா ரெவன்யூ ஆஃபீஸ். டிஃப்ரென்ஸ் தெரிஞ்சுக்கோங்க, அவ்வளோதான். ஸோ பிறமொழி சொல் இதுதான். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி தான் கொஷின்ஸ் வரும். நம்மளுக்கு ரொம்ப எளிமை. நம்ம கொடுத்துருக்கிற நோட்ஸை நீங்கள் ஒரு டைம் ரீட் அவுட் பண்ணிங்கனாலே போதுமானது. ரைட்? தேங்க்யூ கைஸ்.